கேரளா போற சூரியன் நினைக்கிறான். அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம் இந்துக்கள் புனிதமானவர்கள். நம்ம காட்டி அவன் நல்லா வரானா வாழ்த்தணும், அவனை நல்லா படிக்கிறான் அவனை வாழ்த்தணும். அப்ப நமக்குள்ளே நல்ல பண்புகள் நம்ம உள்ளார என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டான், அவனை கண்டு புறமப்படக்கூடாது. அவன் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுக்கு என்ன அவனோட உழைப்பு இருந்துச்சு. 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தான் இருக்கான், ஒரே ஆசிரியர் தான் பயிற்சி இருக்கிறாங்க. ஆனால் அவனும் ஒரு தாய் வீட்டில் பெற்றெடுத்தவன் தான். ஆனால் அவனே பஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறான், இவன் ஒரு 10 ரேங்க் எடுக்கிறான். அப்படின்னா தெய்வம் படைச்சு இந்த உலகத்துல நம்மளை எல்லாம் தாயின் வயிற்றுல கொடுக்கும் போது ஒரே ஞானத்தோடு தான் கொடுத்திருக்காரு. இவன் என்னை அதிகமாக கும்பிட்டான், அதனால இவனுக்கு அதிக சக்தியோட கொண்டு கொடுக்குறேன். இவன் நீ மதிக்கல, அதனால இவனுக்கு குழந்தைய படிப்பதில் எல்லாம் கொடுக்கணும்னா இந்த தெய்வம் நினைக்காது. இந்து தெய்வங்களுக்கு மட்டும்தான் உயிர் உள்ளது. அதனால என்ன செய்யுமா, நம்மளுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறதோ, நாம் இறை சக்தி எப்படி இருந்தாலும் எல்லாருமே சாமி ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்த்தோம். அப்ப இந்த குழந்தை அவன் முருங்காய் கருதுறான், அப்ப அவன் எப்படி படிக்கிறான், அவன் என்ன கவனம் கொடுக்குறான்றத நம்ம பார்க்கணும். அவன் ஒழுக்கமானவனா இருப்பான், காலையில் எழுந்துருப்பான், தாய் தந்தை போய் வணங்கணும். ஒரு இடத்துக்கு சொல்ல போறோம், ஸ்கூல் போறோம், காலையில பெற்ற தாய் தந்தையை வணங்கிட்டு காலில் விழுந்து சாமி கும்பிட்டு அவனோட ஆசீர்வாதம். அப்ப அவனோட எண்ணங்கள் என்ன இருக்கும், நம்ம படிக்க போறோம், நம்மளுடைய நோக்கம் கல்வி அறிவு நமக்கு வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோட போய் படிப்பான். அவனை பாருங்க நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் இருப்பான், எல்லா திறமையும் இருக்கும். நம்ம பெற்றோர்கள் என்ன செய்யணும், குழந்தைகளுடைய திறமைகளை அவர்களுக்கு ஏதாவது ஒரு நாட்டம் இருக்கும், அவனை கூப்பிட்டு அமுக்க கூடாது. நான் சொல்றதுதான் செய்யணும், நான் சொல்றத பண்ணணும் அப்படின்னு குழந்தைகளை நிர்பந்தம் பண்ணும் பொழுதுதான் அவர்களுக்குள் விரக்தி அடைந்து அவர்கள் தவறான ஒரு செயலுக்கு செல்ல நேரிடும். அதற்குத்தான் நாம் எல்லாரும் இந்து நம்மளுடைய தெய்வங்களை சில விஷயங்களை அவங்களுக்கு குறித்து சொல்லுவோம். இந்த சாமி காவக்கார சாமி, இது நம்மளை காக்கும் சாமி, இது நமக்கு செல்வம் தரக்கூடிய சாமி, இது நம்மளுக்கு கல்வி சரஸ்வதினா கல்வி தரக்கூடிய சாமி அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப அந்த குழந்தைகள் வளர்ப்பிலே அவர்கள் தெய்வ சக்தியோடு வளர்கிறார்கள். நாமும் ஒரு தொழில் செய்கிறார்கள், அவர்களுக்கு சாமி நல்லா செய்து எதுவும் நினைக்கிற மாட்டேங்குது. இந்துக்களுக்கு கர்மம் வேலை செய்யும், ஒருத்தனோட கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்மா என்பது நாம் செய்கின்ற செய்திகளுக்கு எதிர்வினை உண்டு, அதுதான் இந்து தர்மம். நம்ம யாருக்காவது நல்லது செய்யணும் என்றால் ஏதோ ஒரு வழியில் நிச்சயமாக நம்முடைய தெய்வங்கள் நமக்கு நன்மை செய்யும். நம்மளுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறுதான் வாழ்க்கையும் இருக்கும். இதான் முன்னோர்கள் நம்ம சொல்றது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாம் நல்லா இருக்குன்னா, எல்லோருக்கும் ஏதோ ஒரு வருஷத்துல கஷ்டம் இருக்குன்னா அந்த நல்லா இருக்க உதவி செய்வான். அப்ப எப்ப செய்வான், இந்த 10 பேர் ஒற்றுமையா இருந்தா அந்த 10 பேருக்கு ஒருத்தர் காசு நல்லா செழிப்பா செய்யறாங்க, நல்லா செல்வம் கொடுக்குது சாமி அவனுக்கு, அதை வாங்கி வீடு வச்சுக்கிட்டேன், நீங்க கூட அவனை எதிரியா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம என்ன நினைப்பீங்க, சாமி அவனுக்கு எல்லாம் நல்லது செய்து அவன் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம அந்த 10 பேரும் ஒரு ஒற்றுமையா இருப்போம். 10 பேர் ஒற்றுமையா இருந்தா அப்ப அந்த அதிகமா வச்சிருக்கவர் என்ன செய்வாரு, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அவங்க உதவி செய்யணும். அவன் அந்த 10 பேரும் கூட வயதால் மட்டும்தான் அவனுக்கு என்ன செய்யும், இதை கஷ்டப்படுறான், இதை நோய்வாய்ப்பட்டுனா அப்ப நம்ம உதவி செய்யணும் எண்ணம் அவனுக்கு வரும். அதுக்கு தான் ஒற்றுமையாக இருக்கும். ஒரு சிறிய உதாரணத்தோடு உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த பிரபஞ்சத்திலே 2 பக்தர்கள் இருந்திருக்காங்க. 2 பேருமே ஒரே தெய்வத்தை கும்பிடுறாங்க. அது ஏதோ அது அங்கேயோ வெளியோ இல்ல ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபடுறாங்க. 2 பேருமே தெய்வ பக்தர்கள். ஒருத்தருக்கு சர்ச்சையே கிடையாது. இவன் பொங்க வச்சா பொங்க வைப்பா, 100 ரூபாய் அண்ணா 100 ரூபா அப்படி எல்லாமே செஞ்சிட்டு இருக்கப்ப ஒரு தேர்தல் வருது. தேர்தல்ல யார் முடிவு செய்ய வேண்டாம், தெய்வம் முடிவு செய்யணுமா பக்கம் முடிவு செய்யணுமா,